உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, இங்க பாருமா. சக்தி, அங்க பாரு. சிவன் உனக்கு வழிகாட்டிட்டாரு பாருமா. அங்க பாரு. Thank you. Thank you. Thank you so much. Thank you. சக்தி, நானும் கூட வரேன். வேண்டாண்ணா. நானும் வரேன். வேணாக்கா. இது சரிதான்னு கடவுள் எனக்கு வழிகாட்டிட்டாரு. இருந்தாலும் சித்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க குழந்தைங்க யாரும் அவங்களோட பேச்ச கேட்கலன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அவங்கள பாத்துக்கோங்க. சக்தி, நீ உண்மை சொல்லு. நீ டாக்டர் சிவாவை காதலிக்கிறியா என்ன? சொல்லு சக்தி. என்னால எப்படி போக முடியும்? என்னால நடக்கவே முடியல. நீ சரின்னு சொல்ல. உன்னை உன் இலக்கு வரைக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்னோடது. சிவா இருக்கும்போது சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம இருக்காது. பதில் சொல்லு சக்தி. ஒரு பொண்ணுடைய மனம் அவ்வளவு பலவீனமானது இல்ல. கண்டவெல்லாம் வந்து பறிச்சுட்டு போறதுக்கு மானத்தை துப்பட்டாவோட கட்டி போட்டு பாக்குற அந்த எண்ணம் தான் பலவீனமானது. அக்கா, காதலை விட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான எமோஷன் மானத்துக்கு இருக்கு, கிராட்டிடியூடுக்கு இருக்கு. அவர் எனக்கு ஒவ்வொரு முறையும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்ப இது என்னோட டர்ன். டாக்டர் சிவா எனக்கு வேண்டியவர். எஸ் மிஸ்டர் மோகன். இல்ல போர்ட் மீட்டிங் இன்னைக்கு தான். ஆனா ஆக்சுவலி நாங்க ஒரு சின்ன ஃபேமிலி எமர்ஜென்சில மாட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல எல்லாரும் உடம்பு நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அதை எப்படி சொல்றது, நீங்க வேண்டியவர் தான், அதனால உங்ககிட்ட சொல்லலாம். அது சிவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவன் ஜெயில இருக்கான். ஆனா இத வச்சு தயவு செஞ்சு மெயின் ட்ரஸ்டியா இருக்க அவனோட பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் மெயின் ட்ரஸ்டிஸ் மேல ஏதாவது கிரிமினல் சார்ஜஸ் வந்துருச்சுன்னா அவங்களோட பொசிஷனுக்கு ஆபத்து தான். மிஸ்டர் மோகன், நீங்க தான் எங்களுக்கு வேண்டியவராச்சே. ப்ளீஸ் இத கொஞ்சம் பாத்துக்கோங்க. சிவா கண்ணா, நீயும் உன்னோட பொசிஷனும் என்னைக்கு நீ என்ன கீழ்த்தரமா நடத்த முயற்சி பண்ணியோ அன்னைக்கே அதுக்கு ஆபத்து வந்துடுச்சுடா. அவங்கள விட பெருசு இல்ல, எல்லாத்தையும் விட பெருசு நான் மெயின் மெம்பர். இப்ப நீ மட்டும் மிஸ்டர் கைதி ஆயிட்டா, அதுக்கப்புறம் மிஸ்டர் ட்ரஸ்டியா என்னைக்கும் ஆக முடியாது. சக்தி, உன்னால சிவாக்கு உதவி பண்றதுக்கு வர முடியல, பரவாயில்ல. இந்த விஷயத்த உள்ள போய் சொல்லி எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்தலாம்.
மாமா, அந்த பொண்ணு வந்துட்டாளா? என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் தோத்து போயிட்டேன். என்னாச்சுமா? முறை இப்படி நடந்திருக்கு. நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்து என்னால அதை செய்ய முடியல. அந்த பொண்ணு வரமாட்டா, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. கிரிஷும் கௌரியும் அவ வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த பொண்ணும் அவளோட குடும்பமும் அவங்கள அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாம். நம்மோட சிவா அவளுக்காக என்னெல்லாம் பண்ணா, அவளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனா அவ இப்படி மறுத்தான்னு தெரியல. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. காயத்ரி அக்காக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சிவா வெறும் 2 நாள் மட்டும் இல்ல மாமா, 3 நாள் ஜெயில இருந்தாகணும். நாம என்ன செய்யறது? சக்தி, சிவா அவ வரமாட்டாப்பா. அவ வேலைதான் முடிஞ்சு போச்சே, அதனாலதான் டாடா பை பாய் சொல்லிட்டா. அவ உன்னோட வெகுளித்தனத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. அவ சரியான நம்பிக்கை துரோகி, செல்ஃபிஷ். சக்தி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.